நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கா. அதுல ஒண்ணு குரு பரம்பரையில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறைய இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு விஷயம், பட்டர் உனக்கு தெரியும், இல்லைனாலும் பின்னாடி சொல்லுவோம். பட்டருக்கு பின்னாடி அவருடைய சிஷ்யன் நஞ்சியர், நஞ்சியருக்கு அடுத்து அவருடைய சிஷ்யன் நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளை எப்படிங்கிறது எப்பவுமே இந்த குரு பரம்பரைங்கிறது எப்படி இருக்கும்னா, குருவுடைய மகிமையை சரியா தெரிஞ்சின்றவாச்சான் இன்னைக்கு உலகத்துக்கு அவளுக்குன்னு இல்லாம அத்தனை பேருக்கும் நல்லா செஞ்சுட்டு இருக்கான்னு குருவுடைய தெரிஞ்சின்றவாளால தன் மகிமையை தெரிஞ்சின்றவாளால மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி பட்டர் வழியில அவருடைய சிஷ்யர் நஞ்சியர், நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளை ஆச்சாரிய விசுவாசம் அப்படிங்கறது நம்மளால என்ன அவ்வளவுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. அவ்வளவு ஆச்சாரிய விசுவாசம். இது விசுவாசம்னு நம்ம வார்த்தையில சொல்றோம், ஆனா அந்த பக்தியில அது அப்படித்தானே இருக்கும். ஒரு நாள் நம்பிள்ளை திருவெள்ளரை அப்படிங்கிற கோவில்ல போய் சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வரத்துக்காக வந்துருக்கிற பொழுதோ ஆற்றங்கரையில ஜலம் பெருக்கெடுத்து ஓடுறது. அக்கறைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வர முடியல. அந்த காலத்துல எல்லாம் பரிசல் அப்படின்னு இருக்கும். அந்த பரிசல் அப்படிங்கறத தாழி அப்படின்னு சொல்லுவா, ஏன்னா அது வட்டமா இருக்கும். அந்த பரிசல் ஓட்டுறவன் என்ன பண்றான், எல்லாரையும் நேசிக்கிறான். அது சாயங்கால வேலையா இருக்கு, ஒரே இருட்டி போயிடுச்சு, மழை காலம், மழையோ சோன்னு கொட்டுறது, தாழியோ ரொம்பி போயிடுச்சு, மனுஷாலே ரொம்பி போயிடுச்சு. மழை கொட்டிண்டே இருக்கு, தாழி ஓட்டுறவன் பரிசல்காரன் சொல்றான், இப்ப இந்த தாழி அக்கறை போய் சேரணுமா இருந்தால் 4-2 பேர் கீழே இறங்கினால் மட்டுமே பரிசல அக்கறையில கொண்டு போய் சேர்க்க முடியும். இருட்டாவும் இருக்கு, மழையாவும் இருக்கு, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, யாரான ஒருத்தர் அப்படியே ஆட்டால குதிச்சுடுங்கோ, அப்பத்தான் முடியும் அப்படின்னு அந்த தாழிக்காரன் சொல்றான். யார் அவ்வளவு சிரேஷ்டமா தன் உசுறு விட்டுடுவா? பகவானிடத்திலே நம்பிக்கை இருக்கிறவா மட்டும்தானே அந்த மாதிரி பண்ண முடியும். எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆழமா இருந்தாலும் நெருப்பா இருந்தாலும் பிரகல்லாதன் யானை மேல கொண்டு வந்து யானையை மேல ஏற்றினாலும் பகவானிடத்துல ஜடம் இருந்ததுனாலே மலையிலேந்து கீழே போடுற பொழுது பகவான் 2 கையாலும் புஷ்பத்தை வாங்கிக்கிறா போலே குழந்தைய வாங்கிக்கிட்டு காப்பாத்திடுறான்னா அவ்வளவு ஜடம் அந்த குழந்தைகிட்ட இருந்தது. அந்த திடம் இருந்தாலொழிய இந்த மாதிரி காரியங்கள் யாரால செஞ்சிட முடியும்? அப்படி யாருமே வரல. எல்லாரும் ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பாத்துக்கிற என்ன பண்றது அப்படின்னு. அதுலதான் நம்பிள்ளையும் இருக்கு. அந்த சமயத்துல ஒரு ஸ்திரீ நம்பிள்ளையோட சிஷ்யவர். அந்த ஸ்திரீ என்ன பண்றான்னா அஞ்சலி பண்ணிட்டு அந்த பரிசல்காரன்ட்ட போய் நின்னுண்டு, என்ன ஒரு ஆச்சாரிய அபிமானம்னு பாக்கணும். அதுதான் அவ கேக்குறாப்பா, நீ 100 வயசு காலம் நன்னாரு, ஆனா நம்பிள்ளைய கொண்டு போய் பத்திரமா அக்கறையிலே சேர்த்துரு. அந்த காரியம் நீ செய்யறதா இருந்தால் தான் குதிக்கிறத சொல்லிடுற. பரிசல்காரன் அசந்து போயிடுறான்னு சுத்தி இருக்கிறவ எல்லாருக்கும் அசந்து போயிடுறா, என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னு அஞ்சலி பந்தம் பண்ணிட்டு ஒரு பரிசல்காரன்ட்டே தன்னுடைய குரு ஆச்சாரியரை காப்பாத்த சொல்லிட்டு அவ ஜலத்துல குதிச்சுடுறா. வேற எந்த சிந்தனையும் இல்லை, குதிச்சுடுறா. உடனே நம்பிள்ளைக்கு மனசுல ஒரு தாபம், ஒரு குருவா இருக்கிறவளுக்கு தாபம் இருக்கும். ஏன்னா அவளுக்கு என்ன அப்படின்னா சமஸ்த அவளும் நன்னா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அப்படி நம்பிள்ளை என்ன பண்றார் அப்படின்னா புலம்புறது. அப்படியே நல்ல ஒரு ஆத்மா இப்படி ஜலத்தோட போயிடுதே, நல்ல ஆத்மா ஜலத்தோட போயிடுதே, இப்படி போயிடுதேன்னா புலம்பிண்டே வர
கரைக்கு வந்து சேர்ந்துடுறார். கரைக்கு வந்து சேர்ந்த உடனே எல்லாத்தையும் சொல்றது, யாரானு சற்றை இறங்கி தேடி பாருங்களேன், அந்த ஸ்திரீ இந்த மாதிரி விழுந்துட்டாலே என்ன பண்ணுவேன்னு பரிதவிக்கிற. அப்போ ஒரு குரல் கேட்கறது, ஆச்சாரியரே நான் இது ஒரு கேன் அப்படின்னு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அவளும் கதறி கதறி சொல்ற, நான் இருக்கேன் ஆச்சாரியரே. நான் ஒரு ஆச்சாரியன் ஒரு சாதாரண ஆத்மாவுக்காக அவ்வளவு தூரம் அவ வருத்தப்படுறதுங்கிறத அனுபவிச்சோம்னால் அதுவும் துக்கமே அவளுக்கு. துக்கம்னா சாதாரணமான துக்கம் இல்லே, சந்தோஷமானது. அது வித்தியாசம். சாதாரண மனுஷாவுடைய துக்கத்துக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல குருவுடைய கருணையை தெரிஞ்சின்ற அதுக்காக எல்லாருக்கும் வித்தியாசம் உண்டு. அப்படி அந்த ஸ்திரீ தன் ஆச்சாரியன் இடத்திலே சொல்றா, இல்லே நான் இது ஒரு கேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியமாகிறது. உடனே சொல்றா, நீங்க மணல் திட்டா இருந்து வெள்ளத்திலேருந்து என்னை காப்பாத்திட்டேலே, உங்களுடைய கருணையை நினைச்சுத்தான் நான் இவ்வளவு தூரம் எழுதின்றிருக்கேன். ஏன்னா ஆத்தங்கரை அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மேடு ஒண்ணு இருக்கும், ஏதான ஒரு இடங்கள்ல மேடா இருக்கும், அது முதுகாம இருக்கும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அந்த மாதிரி அந்த மேடு அவளுக்கு தட்டுப்பட்டுறது, மேட்டு மேல ஏறி நின்னுடுறா. ஏன்னா குருங்கிறவ வந்து யாருடைய ஆயுசையும் பறிச்சுக்க மாட்டா இல்லையா. மனுஷா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா அப்படி. அதனால குருவுடைய கருணையினாலேயே அந்த சிஷ்யை என்ன ஆகிறான்னா, அந்த மணல் மேடு அவளுக்கு கிடைக்கிறது, அதுல ஏறி நின்னுண்டு உயிரை பகவான் காப்பாற்றுறான். உடனே நம்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது, தன்னுடைய சிஷ்யை சௌக்கியமா இருக்கா அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் ஆள் அனுப்பி, அதே பரிசீலிக்காரன் அனுப்பி அங்கிருந்து அவளை அழைத்து கொண்டு வந்து கரை சேர்த்துடுற. இது குரு பரம்பரை அப்படிங்கறதுல ஆச்சாரிய சிஷ்யா லட்சணம் எப்படி அப்படிங்கிறது. இப்படி ஆச்சாரிய சிஷ்யாளுடைய லட்சணம், இந்த லட்சணம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் அந்த குரு பரம்பரைங்கிறது ஜெயிச்சுட்டு வருது. ஏன்னா சத்தியம் இது. அந்த சரணாகதி, அந்த சரணாகதியில மட்டும்தான் அந்த மாதிரி, வேற எதுலயுமே கிடையாது. இப்ப எல்லாமே வெளிவேஷம் தான். சரணாகதிங்கிறது எதுல சொல்லப்பட்டிருக்கோ அந்த சரணாகதியை அவ பிடிச்சுக்கிறா. எனக்கு கேட்டா எத்தனையோ விஷயங்கள், யானை சரணாகதி பண்றது, பூனை முயல் சரணாகதி பண்றது அப்படின்னு, அந்த சரணாகதிக்குன்னே ஒரு தத்துவம், ஒரு பலம் உண்டு. ஆனா அந்த சரணாகதி பண்ணத்தினால எல்லாத்தையும் விட்டுணுமோ அப்படின்னா இல்லையே. அவளுக்கு என்ன கடமை இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சுண்டு மனசால சரணாகதி பண்றதுதான் சரணாகதி தத்துவம். ஏன்னா சரணாகதியில சொல்லப்பட்டிருக்கிறதே ஒன்னே, காவியை தரிச்சுக்கோ, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, வெளியில வந்து ஒரு குடும்பம் வேண்டாம் அப்படிங்கறது கிடையவே கிடையாது. மனசு கொண்டு பகவான் இடத்துல கூட மற்ற காரியங்களை நீ பாட்டுக்கு பண்ணின்று அப்படிங்கறது. அப்படி அந்த நம்பிள்ளையும் அவருடைய சிஷ்யையும் எப்படி இருந்தா அப்படிங்கறது, இதெல்லாம் எதுக்குன்னா மனசுல எல்லாரும் கேட்கிறவாளுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் பிரமாணம் சொல்ல வேண்டியிருக்கேன். பிரமாணம் இல்லாம எதையும் மனுஷா ஏத்துக்க மாட்டாளே. அதுக்காக இந்த மாதிரி பிரமாணங்களை எல்லாத்தையும், சத்தியத்தை எல்லாத்தையும் அவ நம்ம குடுத்துட்டு போயிருக்கா. அது இந்த பரம்பரையில அப்படியே குடுத்துட்டு வரும். ராதே கிருஷ்ணா. எல்லாரும் நாம ஜபம் பண்ண வேண்டியது.